ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு வீடு மனை யோகம் உண்டு அப்படிங்கிறத எப்படி கணிக்கிறீங்க? அது நீங்கள் சொன்ன மாதிரி வாங்குறாங்களே எப்படி? செவ்வாய்க்கு 4ஆம் இடம் பலம் பெற்றவங்க, செவ்வாய்க்கு 4 நல்ல கிரகங்கள் இருந்தாலே அவங்களுக்கு பூமி மனை வாகன யோகம் உண்டு. அப்போ செவ்வாய்க்கு 2ஆம் இடம் பாதிச்சிருந்துச்சுன்னா முதலீடு கம்மியாகவும் லோன் அதிகமாக இருக்கும். இதை கேட்டால் நிறைய பேர் ஆமாம் சார். ஒரு தடவை ப்ராப்பர்ட்டியில் ஒரு இழப்பு வந்துச்சுன்னா திருப்பி அவங்களுக்கு வராது. 3ஆம் இடம் வலுத்தவங்க கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர்ட்டி விட்டுருவாங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு அன்றைக்கே நீங்கள் உப்பிலி பொங்கல் போயிட்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு சிறப்பு. உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நம்ம பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நிறைய இருப்பாங்க. நிறைய பேருக்கு அது இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் காலையில் உங்களுக்கு விசூரு தரிசனம் நடக்கும். ஒரு 10 வாட்டிக்கு மேலே அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்தான். எதிரிகள் தொல்லை இருக்குது சார், செய்வனை பயம் இருக்குது அப்படின்னா காவல் தெய்வத்துக்கு போங்கன்னு சொன்னால் அது நிறைய பேர் சக்ஸஸ். இழந்த அந்தஸ்தை மீட்டணும். அவங்க ஜாதகத்தில் சிம்மத்திலையும் கும்பத்திலையும் கிரகம் இருக்கும். அந்த விஸ்வாமித்திரர் ஆலயம்ங்கிறது உங்களுக்கு வள்ளியூர் பக்கத்தில் இருக்குது. இழந்த அந்தஸ்தை திரும்பி மீட்டக்கூடிய ஒரு ஆற்றல் அங்கே கிடைக்கும். பொதுவாகவே எல்லா ஜாதகக்காரனும் செவ்வாய்க்கிழமை போகலாம். செவ்வாய்க்கிழமை போய் கிரிவலம் போயிட்டு வந்தோம். கிரிவலம் நடக்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்கு ஒரு தனி மதிப்பு. இளஞ்சி முருகன் கோயிலில் போய் அந்த அகத்திருபாதம் போயிட்டு அந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா அந்த வாக்குஸ்தானத்துக்கு அந்த ஞானத்துக்கெல்லாம் அது நல்ல ஒரு உதவியாக இருக்குது. செண்பகத்தோப்புன்னு ஒரு இடம் ரொம்ப ரொம்ப அங்கே ஒரு சொன்னையில் தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். அதில் அங்கே போய் குளிச்சுட்டு அப்புறம் படி ஏறி போய் அங்கே பெருமாள் காட்டழகர்னு அது மிகப்பெரிய ஒரு ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது. இப்போ குழந்தை இல்லை, எல்லோராலும் கைவிடப்பட்டு நீங்கள் சொல்லி கிடச்சிருக்கு. ஆமாம், ரெகுலர்லாம் ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் வந்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு. அது பெரும்பாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வம் சொல்வேன். எங்களுக்கெல்லாம் 8-9 வருஷமாக இல்லை. பாண்டியூல் வந்த பிறகு தான் நாங்கள் 4 பேர் பிறந்தோம். திருப்புல்லானின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே குழந்தை பேர் கிடைக்குதுங்கிற விஷயங்களை நிறைய கேள்விப்படுது. சுகமே சொல்லு ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, அந்த வீடு மனை யோகம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு வீடு மனை யோகம் உண்டு அப்படிங்கிறத எப்படி கணிக்கிறீங்க? அது நீங்கள் சொன்ன மாதிரி வாங்குறாங்களே எப்படி? இப்போ நல்லா பாருங்கள், ஒருத்தருக்கு பூமி மனை யோகம் இருக்கா, அவர் வாங்குவாரா அப்படின்னு எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும். ஆமாம், எல்லாத்துக்கும் இருக்குல்ல ஐயா. தாய் வழி தாத்தா வழி சொத்து கிடைச்சாலும் சுய முயற்சியில் நான் வாங்கணுங்கிற கேள்வியும் வரும். நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ அந்த ஜாதகத்தில் அது எப்படி பார்க்குறது சார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. இது பல விஷயங்கள் இருக்குது, பல ரூட் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிளில் பார்க்குற பழக்கம் உண்டு. என்னுடைய ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கு 4ஆம் இடம் பலம் பெற்றவங்க, செவ்வாய்க்கு 4 நல்ல கிரகங்கள் இருந்தாலே அவங்களுக்கு பூமி மனை வாகன யோகம் உண்டு. செவ்வாய்க்கு 4 வலுத்தாலே இருக்கும். பாவகத்தில் 4ஆம் இடம் 5ஆம் இடம் ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். 4ஆம் இடம் பூமி மனை வாகன யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியதும் 4ஆம் இடம். இவர் 12க்கு தொடர்பு கொள்ளும் பொழுதோ, 4-12 தொடர்பு கொள்ளும் பொழுதோ அது தொடர்பு கொண்டு ஒரு நல்ல ஒரு ஸ்தானமும் இருக்கணும். 4-12 தொடர்பு கொண்டு அதில் மற்ற பாவிகள் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா இந்த 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் தான் 12ஆம் இடம். நல்லா பார்த்துக்குங்க. 12ஆம் இடம் வலுத்தவங்களுக்கும் பூமி மனை யோகனம் இருக்கும். 4ஆம் இடம் பலமானவர்களுக்கும் இருக்கும். 4-12 சேர்க்கை பெற்றவர்களுக்கும் பூமி மனை யோகனம் உண்டு. நல்லா பார்த்துக்கு. ஆனால் 4-12 சேர்க்கைன்னா என்ன சார், அது மறைவு ஸ்தானமேன்னு சொல்லுவோம். ஒரு தடவை ஒரு பூமி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு இழப்பு வந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு உண்டு, வெளியூரில் உண்டுன்னு சொல்லலாம். சரியா? அப்போ அந்த கிரகம் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்லிப்படும். செவ்வாய்க்கு திரிகோண வீடு நல்லா இருக்குது, செவ்வாய்க்கு 3 பார்வையிலையும் நல்ல கிரகம் இருக்குது, செவ்வாய்க்கு 4ஆம் இடம் வளர்த்துருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு நல்ல ஒரு சுபிச்சமான ஒரு இடங்கள் அமைஞ்சிடும் அப்படின்னு ஒரு கணக்கு. செவ்வாய்க்கு 2ல் நல்ல கிரகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த சொத்துக்கள் வாங்கும்போது கையில் மேக்ஸிமம் காசு இருக்கும், கடன் கம்மியாக இருக்கும். செவ்வாய்க்கு 2ல் பாவி இருக்குது, செவ்வாய்க்கு 2ஆம் இடம் கெட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் இடம் தனஸ்தானம், எல்லாத்துக்கும் 2ஆம் இடத்தை தனஸ்தானம். அப்போ செவ்வாய்க்கு 2ஆம் இடம் பாதிச்சிருந்துச்சுன்னா முதலீடு கம்மியாகவும் லோன் அதிகமாக இருக்கும். இதை கேட்டால் நிறைய பேர் ஆமாம் சார்மாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி நிறைய பேர் லோன் போட்டு வீடு வாங்குறதெல்லாம் உண்டு. அப்போ அந்த லோன் அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அந்த கடன் லிஸ்ட்டில் பார்த்து நம்ம சொல்லிடலாம். இப்படி பூமி மனை யோகம் இருக்கான்னு நம்ம பார்த்து சொல்லிடலாம். சிலருக்கு லேட்டாக கிடைக்கும். சிலர் முதல்ல என்ன செஞ்சிருவோம், வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கிட்டு விற்றுட்டு 2வது வாங்குறவங்களும் உண்டு. ஒரு தடவை ப்ராப்பர்ட்டியில் ஒரு இழப்பு வந்துச்சுன்னா திருப்பி அவங்களுக்கு வராது. ஒரு இழப்பு தான், அதிலே அவங்களுக்கு அந்த அனுபவ பாடம் கிடச்சிரும். திருப்பி அவங்களுக்கு வராது.
3ஆம் இடம் வலுத்தவங்க கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுருவாங்க. 4க்கு 12 தான் 3 ஒன்று விற்றுருவாங்க. திருப்பி வாங்குறதெல்லாம் அவங்களுக்கு ஜெயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இது ஜாதக ரீதியாக பார்க்குற நேர்களுக்கு புரிந்தால் கூட இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு எனக்கு வீடு மனை வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த வீடு மனைக்கு நான் என் ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தா எதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு இப்போ கேள்வி. குரு நல்லா இருந்தாலே உங்களுக்கு உண்டுங்கிறான். ம் ஒரு ஜாதகத்தில் குரு பலமான வீடு மனையாக உண்டுங்கிறாங்க. செவ்வாய் பலமானாலும் உண்டு. இதை பார்த்தோன்னு சொல்லி போடலாம். இது பார்த்தாலும் சொல்லி போடலாம். அதான் பல ஆங்கிளில் பார்க்கலாம். இது ஒரு ஆங்கிள். குரு வளர்த்துட்டாலே அவங்களுக்கு குருனா பெரும் பணம் இருந்தால் வீடு வாங்குவாங்கல்ல. நிறைய பேர் பாருங்க குரு பலமானவங்க வாங்கிடுவாங்க. அதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். அப்போ ஒரு ஆள் வந்து வெளியூரில் வாங்குவார். ஒரு ஆளுக்கு 4ஆம் இடமே கெட்டு போயிருக்கும். செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கும். வெளியூரில் வாங்கியிருப்பார். இல்லாமல் இருக்காது. அப்படி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்சதை அமையாது. அப்போ அந்த இடம் பாதிச்சிடும். அதில் பார்த்து நம்ம சொல்லிப்படலாம். ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு இழப்பு சார். இப்போ எனக்கு 4ஆம் இடம் கெட்டு போச்சு சார், 3ஆம் இடம் வளர்த்துருக்கு, இடம் வாங்கினேன், வீடு கட்ட முடியல, 4ஆம் இடம் பாதிச்சிருக்கு, செவ்வாய் பாதிச்சிருக்குன்னா ஒரு தடவை ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஒன்று விற்று போடுங்க சார், அடுத்து உங்களுக்கு ஒன்றும் செய்யாதுன்னா அதை விற்றுட்டு வேற ஒன்று வாங்கும்போது அவங்க ஜெயமாயிருவாங்க. அந்த அனுபவம் வந்து அடுத்து அவங்கள பக்குவப்படுத்தி விட்டுரும். நீங்கள் இது வரைக்கும் பேசுனது நம்ம கிரகத்தை பற்றி பேசியிருக்கோம், இந்த ராசியை பற்றி பேசியிருக்கோம், லக்னத்தை பற்றிலாம் பேசியிருக்கோம். ஆனால் கோயிலை பற்றி பேசுறது இல்லை, நம்ம பேசுனதே இல்லை. ஆனால் நிறைய கோயில்கள் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஃபோனில். இன்றைக்கி நம்ம நேயர்களுக்கு பொதுவாக எந்தெந்த கோயிலுக்கு போனால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவீங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார், யார் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு நியர்பையாக இருக்கிற இறைவனை ஃபஸ்ட்டு வழிபடணும் சார். நீங்கள் உங்கள் எங்கள் ஊரில் இருந்தாலும் பக்கத்தில் இருக்க தெய்வத்தை வழிபடணும். அந்த காலத்தில் குழந்தை பிறந்த உடனே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கத்தில் இருக்க தெய்வத்துக்கு அந்த 30 நாள் கழித்து பூஜை கொடுப்பாங்க. கிராமங்களில் அது உண்டு. நல்லா பாருங்கள், குழந்தை பிறந்த உடனே கொடுப்பாங்க. அந்த பக்கத்து கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க எது நியர்பை இருக்கோ அது ஒரு பூஜை கொடுப்பாங்க. அது எங்கள் ஊர்லலாம் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இறைபலம்ங்கிறது நம்ம உள்ளூரில் இருக்கிறதுல கும்பிட்றது, குலதெய்வ வழிபாடுங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று உண்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது போக சில சிறப்பு வாய்ந்த இடங்கள்லாம் இருக்கும். சிறப்பு வாய்ந்த இடங்கள் இப்போ லாங்காக போகும்போது அங்கே அட்மாஸ்பியர் வேறையா, அங்கே உள்ள தண்ணியோடைய கண்டென்ட் வேறையா, அங்கே உள்ள பேச்சு பழக்க வழக்கம் வேறையா, அந்த மண்ணில் விளையிற பொருள்களை தான் நம்ம சாப்பிட்டு வரோம். இது உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தரும். நீங்கள் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு போயிட்டு வாங்கன்னா யோசிப்பாங்க, காசி போயிட்டு வாங்கன்னா போயிட்டு வந்துடுவாங்க. அப்போ சாமியும் கும்பிட்ட மாதிரி ஆச்சு, அந்த அட்மாஸ்பியரையும் அனுபவிச்ச மாதிரி ஆச்சு. அப்போ உங்களுக்கு வந்த ஒரு மாற்றங்களை அது தரும். ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் ஒரு சிறப்பு இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சிறப்பு இருக்கும். ஏன் அன்றைக்கி வந்து விருந்துக்கு கெஸ்ட்டாக போகிறோம், ஒரு ஊரில் ஃபங்க்ஷன், அத்தை வீட்டுக்கு போனேன், மாமா வீட்டுக்கு போனேன், நண்பர் வீட்டுக்கு போனேன், ஒரு 3 நாள் ஃபேமிலியோடு போயிட்டு வந்தோம், ஊட்டி சுற்றுப்பாக்க போயிட்டு வந்தோம், லீவுக்கு நாங்கள் ஃபாரின் போயிட்டு வந்தோம்னா அது ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். அது ஒரு வைப்ரேஷன் இப்படியெல்லாம் இருக்கும். சிலர் ஊர் மாதிரி போயிட்டு வந்தோன்னா உடம்புக்கு ஒத்துக்கிடாது, அதுவும் இருக்கும். அப்போ அந்த மாற்றம்ங்கிறத செல்றதான் இங்கே. அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த கோயில் ஸ்தலத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கும். அங்கே பூஜைகள் அங்கே உள்ளதுக்குன்னு ஒரு அந்த முன்னோர்கள் செஞ்சு அதில் ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இருக்கும். இப்போ என்னுடைய இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு அன்றைக்கே நீங்கள் உப்பிலி பொங்கல் போயிட்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு சிறப்பு இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இது வந்து எனக்கு ஒரு நண்பர்கள் சொல்லி நான் 2000லேயே அந்த இதை கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி நான் அதை போயிட்டு வந்துட்டேன். ஸ்ரீரங்கம் வருவேன், தரிசனம் பண்ணிட்டு அப்படியும் திருநாகேஸ்வரத்தில் உப்பிலியப்பன் கோயில் இருக்கும். இது ரெண்டையும் ஒரே நாளில் பாருன்னு எனக்கு ஒரு ஜோசியர், சாத்தூரில் ஒரு ஜோசியர் எனக்கு அட்வைஸ் பண்ணார். போயிட்டு வந்தேன். அதுக்கு ஒரு நல்ல பலன் வந்து நான் தான் இருக்குது. நிறைய பேர் நானும் அதை ரெஃபர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போயிட்டு வாங்க, எனக்கு ஒரு நல்லா இருந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த காலத்தில் பாருங்கள், ஒரு கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு போகிற பழக்கம்னு இருந்துச்சு. இங்கே போயிட்டு அங்கே போ, அங்கே போயிட்டு இங்கே போகணுலாம் சொல்லியிருக்காங்க. ஒரே இடத்துல அது ஒரு கனெக்ஷன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கணும் நமக்கு வந்து அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நிறைய இருப்பாங்க. நிறைய பேருக்கு அது இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் காலையில் உங்களுக்கு விசுவரு தரிசனம்னு நடக்கும். அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம போயிடணும், 4:30க்கெல்லாம் போய் லைனில் நிற்கணும். அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வாட்டிக்கு மேலே அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்தான். நல்ல ரொம்ப அற்புதமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் வரும். நல்ல மாற்றம். அதாவது பலன் வந்து இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பணியவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இது பொதுவானது தானே. அதுக்கப்புறம் நம்ம கட்டத்தில் இருக்கிறது கிரகங்கள் வேலை செய்து நம்ம பணியை துவக்கிறோம், உழைப்பு அது வேறு. ஆனால் நம்ம உழைப்பு கேட்ட அந்த பலனை கொடுக்குறோம், அது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டோம். அந்த இடம் வந்து ஒரு சிறப்பானாச்சு. இது ஒன்று நல்லா பார்த்துக்குங்க.
நல்ல கல்வி வளர்ச்சிக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எஜுகேஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளை கூட்டு போகலாங்க. ம் காலையில் போய் விஸ்வரூப தரிசனம் என்னுடைய பார்க்க வச்சா- முதல் ஜோதிட புத்தகமே நான் ஸ்ரீரங்கத்தில் தான் வாங்கினேன். முதல்ல ஒரு ஜோசிய புக்கு வாங்கினேன், அது ஸ்ரீரங்கத்தில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நிறைய புக்குகள் வாங்கி படித்தோம். இதுக்கு சொல்கிறோம்னா என்னுடைய அனுபவங்களையும் நம்ம பகிர்ந்துக்கணும்ல. நம்மளும் ஒரு கீழ்நிலையில் ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து தான் உயர வந்தவங்க. அப்போ அந்த அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம். நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். பார்த்து நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டில் பாம்பு வருது, பூச்சி தட்டுப்படுதும்பாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து அதை சொன்னோம்னா நாங்கள் உடனே என்ன செய்வாங்கன்னா, பொதுவாகவே சங்கரங்கோயில் போவாங்க. சங்கரங்கோயில் வீட்டு வருவாங்க, அது தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அது இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் பக்கத்தில் ஒன்று இருக்கும். நம்ம ஊருக்கு சங்கரங்கோயில், அங்கே சங்கரங்கோயில் விட இங்கே புற்று கோயில் இதெல்லாம் இருக்கும், கூப்பிட்டு வருவாங்க. அது உங்களுக்கு சரியாக போயிடும். ஒன்றும் அதில் எந்த ஒரு இது இல்லை. எதிரிகள் தொல்லை இருக்குது சார், எங்களுக்கு வந்து எதிரிகளுடைய எஃபெக்ட் இருக்குது, செய்வினை பயம் இருக்குது அப்படின்னா காவல் தெய்வத்துக்கு போங்கன்னு சொன்னால் அது நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிடுது. காவல் தெய்வத்தை வழிபட்டுக்கோங்க, நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகுது. இந்த காவல் தெய்வம்னா என்னன்றது நம்ம நேரில் சொல்லியிருக்கீங்க. காவல் தெய்வம்னா ஐயனார், பாண்டி, கருப்பசாமி இந்த மாதிரி காவல் தெய்வங்களுக்கு அந்த போகும்போது அதெல்லாம் ரொம்ப நிறைய பேருக்கு சாத்தியப்படுது. இதை நம்ம அனுபவத்தில் பார்க்க முடியுது. அனுபவத்தில் பார்க்க முடியுது. நம்ம காவல் தெய்வங்களை போய் ஆயுதம் உள்ள தெய்வங்களை போய் பாருங்கள் அப்படின்னா அவங்க அதை பார்க்குறாங்க, அதுவும் சாத்தியப்படுது. சில இடங்களில் சில விஷயங்கள்லாம் கிடைக்கிது. ஆற்றை கடந்து போகிற கோயிலெல்லாம் டாப்பாக இருக்கணாச்சு. ஆற்றுக்குள்ளே இறங்கி போய் சாமி கும்பிட்டு வரீங்களா, அந்த இடமெல்லாம் பயங்கர வைப்ரேஷனாக இருக்கும். மற்ற கோயில் ஆற்றுக்கிட்ட இருக்க கோயில் அன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஆறை ஒட்டியே கோயில்கள்லாம் இருக்கும். ஆற்றுக்கிட்ட இருக்க கோயில், ஆற்றுக்குள்ளே ஓடி இறங்கி போயிட்டு வந்த கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அதெல்லாம் பிரசித்தி பெற்ற பயங்கர கூட்டமாக இருக்கும். கடற்கரை ஓரத்தில் உள்ளது, அந்த ஆற்றுக்கிட்ட உள்ளதுக்குன்னு அது ஒரு பவர் இருக்குது. அது நிறைய பிரசித்தி, நிறைய மக்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுவும் அனுபவத்தில் நம்ம பார்க்க முடியுது. நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இழந்த அந்தஸ்தை மீட்டணும். நான் வந்து டவுன் ஆகிட்டேன், திருப்பி எனக்கு வந்து சமுதாயத்தில் ஸ்டேட்டஸ் வேணும், நான் மறுபடி என்னை வந்து எல்லோரும் தலை வணங்குற அளவுக்கு நான் வரணும் அப்படின்னு கேட்குறவங்களும் உண்டு. அவங்க ஜாதகத்தில் சிம்மத்திலையும் கும்பத்திலையும் கிரகம் இருக்கும். கும்பம் கோயில் வீடு, கும்பம் கோபுர வீடு, சிம்மம் கோயில் வீடு, இது ரெண்டையும் தான் வணங்குவாங்க. சரியா சொல்கிறது? அங்கே அது இருக்குது, அதில் கிரகம் இருக்கா பார்க்கான்னு நம்ம ஒரு பார்வை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் ஆலயம்னு ஒன்று இருக்குது. என்ன ஆலயம் இருக்குது? விஸ்வாமித்திரர் ஆலயம்னு ஒன்று இருக்குது. அந்த விஸ்வாமித்திரர் ஆலயம்ங்கிறது உங்களுக்கு வள்ளியூர் பக்கத்தில் இருக்குது. அது அந்த ஒரு நிறைய பேர் அனுப்பும்போது நிறையா கிடைக்குது. இழந்த மீட்டக்கூடிய ஒரு ஆற்றல் அங்கே கிடைக்கிது. அது நம்ம அனுபவத்தில் இது போல நிறைய கோயில் இருக்கும். இது மட்டுமே கிடையாது, நமக்கு தெரிஞ்ச கோயில். அதுதான் கேட்குறேன், எங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சது. இனிமேல் யாருன்னு சொன்னாங்கன்னா அதையும் இதை நம்ம சொல்லதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், இது வந்து ஓரளவுக்கு அனுப்பி நிறைய பேருக்கு நல்லா நல்லா இருக்குது. நவக்கலச பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து உங்களுக்கு நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, இளஞ்சி முருகன் கோயில் இருக்குது. இளஞ்சி முருகன் கோயில் அங்கே வழிபட்டுட்டு அது பக்கத்தில் அகத்தியர் பாதம்னு இருக்குது. அந்த இளஞ்சி முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு தோப்புக்குள்ளே தான் இருக்கும். நல்லா கேட்டுக்கும், ஒரு தோப்புக்குள்ளே தான் இருக்கும். சரியா சார் சொல்கிறது? அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். அகத்தியர் பாதம் வச்சுருக்காரு. பாதம் வச்சா அப்படியே பிரமாதமாக இருக்குனாச்சு. அது அந்த இடத்துல அப்படி உட்காந்துட்டோம்னா அப்படியே நமக்கு நம்மளை அறியாமலே அதெல்லாம் அனுபவிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும், ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நேராக திருமலை கோயில் போயிட்டு வந்துடுவோம். இது எனக்கு வசந்தனையா எனக்கு சொன்னார். நெல்லை வசந்தனையா, பாண்டி நீ அங்கே போயிட்டு இங்கே போங்கன்னாரு. அது நல்ல வைப்ரேஷன் இருந்துச்சு. ஆமாம், இதை வந்து ஐயா தான் வந்து அங்கே போங்க, அது உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னார்னோடனே சரி ஐயா சொல்லும்போது அவங்க நம்ம ஒரு என்றைக்குமே ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதில் ஒரு விஷயம் இருக்கும். நிச்சயமாக. சரி பரவாயில்லன்னு சொல்லி அங்கே போயிட்டு ஐயா இந்த மாதிரி போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னை சேர்ந்த நண்பர்கள் நிறைய பேரை நான் அழைச்சிட்டு போனேன். ஜோதிடர்கள் நிறைய பேர் அங்கே வந்துட்டு போவாங்க. என் மாணவர்களே கிட்டத்தட்ட நான் ஒரு 200 பேருக்கு மேலே கூட்டி போயிருக்கேன். பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் தெரியும். வாங்க நீங்களும் வாங்க, நீங்களும் 4 பேருக்கு சொல்லுங்கள். சரியா? அது நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். அது கூப்பிடிச்சிட்டு திருமலை கோயில்னு முருகன் கோயில் அங்கே போயிடும். அது யூனிஃபார்மாக போய் சொல்லுவார் ஐயா. ஒரே நல்ல பாருங்க, இதை இங்கே மெயினாக கவனிக்கணும். ஒரே நல்ல இதை செய்யணும் அப்படின்னு ஒரு சில கால்குலேஷன்லாம் உண்டு. அதை செஞ்சால் பிரமிப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்ரீரங்கமும் ராமேஸ்வரமும் ஒரே இதை பார்த்துட்டு அதை பார்க்குறதும் சிறப்பு. இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இதை பார்க்குறதும் ஒரு சிறப்பு. நல்லா பார்த்துக்குங்க. பரவாயில்ல. ஆமாம், வருஷத்துக்கு ஒரு தடவை ராமேஸ்வரம் போகிறவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க.
வருஷத்துக்கு ஒரு தடவை ராமேஸ்வரம் ரெகுலராக போவோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய இருக்காங்க. ம். அது போகலைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்தலம், அந்த இடத்துக்கு ஒரு பவர், ம். அந்த பூமிக்கு ஒரு பவர், அந்த இறைவன் அங்கே இருக்கிறதுக்கு ஒரு பவர். சரியா சார்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், எங்கெல்லாம் தேரோட்டம் நடக்குன்னு பார்த்துக்கோங்க. தேரோட்டம் நடக்கிற வீதி இருக்குல்ல, இந்த தேரோட்டம் நடக்கிற வீதி, திருவிழா நடக்கிற வீதியிலெல்லாம் நீங்கள் நடந்து அந்த அந்த இடத்துல உங்கள் பாதம் பட்டுச்சுன்னா உங்களுக்கு கஸ்டமர் நல்லா வருவாங்க சார். எங்கெல்லாம் தேரோட்டம் நடக்குன்னு பார்க்கணும். அந்த தேரோட்டம் நடக்கும்போது எத்தனை லட்சம் பேர் பாதம் அங்கே படும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கரங்கோவில் போனோம்னா தெற்குரதி வீதியில் நடந்து தான் எனக்கு அங்கே ஒரு இஷ்டமான ஒரு தெய்வ வழிபாடு வேலப்பதேசிய சுவாமிகளை தான் அதிகமாக வருவேன். என் நோட்டு அது எழுதாமல் நான் சொல்கிறதே இல்லை. அந்த வேலப்பதேசியர் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இறங்கி தெற்கு வீதியில் அப்படியே நடந்து போவோம். அப்படியே நடந்து போயிட்டு அந்த ஐயாவை பார்த்துட்டு வருவோம், வேலப்பதேசியரை பார்த்துட்டு வருவோம். அந்த தெற்குரத வீதியில் பல லட்சம் பேர் கூடுவாங்க ஆடி தபஸ்க்கு. அது ஒரு அற்புதமான அந்த இடத்துல நடந்தாலே போதும். நீங்கள் திருவண்ணாமலையே சடசடம் நடந்துடுவீங்க. திருவண்ணாமலையும் பார்த்தீங்கன்னாச்சு செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலை போய் நீங்கள் கிரிவலம் போனீங்கன்னா அது ஒரு சிறப்புனாச்சு. அமாவாசை பௌர்ணமி இல்லாமல் அமாவாசைக்கு போகலாம், பௌர்ணமிக்கு போகிறது அது ஒரு கேட்டகரி, அது ரொம்ப நமக்கு கூட்டமாக இருக்குன்னு சிலர் யோசிப்பாங்க. பௌர்ணமிக்கெல்லாம் நிறைய கூட்டம் வரும். அந்த பாருங்க எத்தனை பாதம் நடந்த இடம். எனக்கு செவ்வாய்க்கிழமை போகிறது ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே எல்லா ஜாதகக்காரனும் பொதுவாக செவ்வாய்க்கிழமை போகலாம். செவ்வாய்க்கிழமை போய் கிரிவலம் போயிட்டு வந்து. ஆமாம், எனக்கு ஒரு நண்பர் பாண்டிச்சேரியில் ஒரு நண்பர் கண்ணன் சார் இருந்தார். அவர் தான் இந்த விஷயத்தை எனக்கு சொன்னார். நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதில் போனால் எனக்கு அதில் ஒரு திருப்தி இருந்துச்சு. நானும் ஒரு 50 பேருக்கு சொன்னேன். நாங்கள் ரெகுலராக போய்கிட்டு இருக்கோம். பௌர்ணமிக்கும் போகலாம். அன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னா இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பு. நாங்கள் இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமாம், எனக்கு தெரியும். நீங்கள் போன வட்டம் நம்ம வந்துட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு அப்புறம் செவ்வாய் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தீங்க. ஆமாம், அந்த இடத்துக்கு ஒரு போகிறோம். அது ஒரு பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும். அந்த கிரிவலம் நடக்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்கு ஒரு தனி மதிப்பு. ஆமாம், திருவண்ணாமலை அது சில ஊர்கள்லாம் நாங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆனந்தமாக இருக்குது. அந்தந்த ஊர்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மதிப்பு இருக்குது, ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது, ஒரு இறை சக்திங்கிறது அங்கே நிச்சயமாக இருக்கும். அதில் அனுபவத்தில் நிறைய பார்க்க முடியுது. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு கனெக்ட் பண்ண முடியுது. என்னென்னா வீரபாண்டி பக்கத்தில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம். வீரபாண்டி ஆறு பக்கத்தில். வீரபாண்டி எப்படின்னு உங்களுக்கு தெரியும், பயங்கர ஃபேமஸ் வீரபாண்டி மாதிரி. ஆனால் பக்கத்தில் அந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கோம். கூடி ஆற்றுக்குள்ளே இறங்கி தான் நீங்கள். ஆமாம், அந்த ஆற்றுக்குள்ளே கடற்கரைக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு சக்தி, அதுக்கு ஒரு சக்தி. அதுக்காக மற்ற கோயில் நம்ம அப்படி லேசாக நினச்ச முடியாது. இதுக்கு ஒரு பவர், அதுக்கு ஒரு பவர் அப்படின்னு அதில் ஒரு ரொம்ப ஒரு இதெல்லாம் உண்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த இளஞ்சி முருகன் கோயிலில் போய் அந்த அகத்திருபாதம் போயிட்டு அந்த மூணையும் கனெக்ட் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா அந்த வாக்குஸ்தானத்துக்கு அந்த ஞானத்துக்கெல்லாம் அது நல்லா ஒரு உதவியாக இருக்குது. செண்பகத்தோப்புன்னு ஒரு இடம் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. எங்கள் சிறுவத்தூர்கிட்ட அது தமிழ் மாதம் கடைசி ஞாயிறு மட்டும்தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க. தமிழ் மாதம் கடைசி ஞாயிறு மாதத்தில் ஒரு நாளைக்கு அலோவ் பண்ணுவாங்க. சரியா சார் சொல்கிறது? அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உள்ள ஒரு 8 கிலோமீட்டர் நடந்து போகணும்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆமாம், ஒரு 7-8 கிலோமீட்டர் நடந்து போகணும். 7-8 கிலோமீட்டர் நடந்து போகணும். அது வாரத்தில் ஒரு நாளைக்கு போவாங்க. அந்த கடைசி ஞாயிறு கொஞ்சம் நிறைய மக்கள் வருவாங்க. அவங்களுக்கு அங்கே அன்னதானமெல்லாம் போட்டு சிறப்பிக்கிறாங்க. ரொம்ப அங்கே ஒரு சொன்னையில் தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும். அதில் அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுவாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் படி ஏறி போய் அங்கே பெருமாள் காட்டழகர்னு, அது மிகப்பெரிய ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஸ்தலங்கள்லேயும் ஒவ்வொரு சிறப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இது நம்ம எது வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம போய்க்கலாம். இது சென்ட்ரலாக எல்லாம் போகக்கூடிய. இல்லை நிச்சயமாக நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களோட நிகழ்ச்சி வாயிலாக உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன்னாச்சு. இந்த மாதிரி கோயில்களுக்கு உங்கள் ஏரியாவில் நீங்கள் சொன்னதுனால நாங்கள் வர்றோம். நீங்களே அங்கே உட்காந்து கோயிலோட சிறப்பை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வேலப்பதேசியர் கோயில் நம்ம ஒரு 10 வருஷமாக போய்கிட்டு இருக்கோம். பாண்டி முனீஸ்வரர் மதுரையில் இருக்குது. அது எனக்கு அங்கே போய் தான் நாங்களே பிறந்தோம். இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு தெரியும். வாங்க அந்த ஸ்தலத்தில் வச்சே நம்ம பேச நிறைய விஷயங்கள், ஆன்மீக சார்ந்த விஷயங்கள், அதெல்லாம் ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் வரக்கூடிய ஒரு கோயில் இருக்கங்குடி. எல்லா மக்களும் அங்கே தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இது ஒரு பெரிய இது பாருங்க. அதுலேயும் பாருங்கள் ஆறு டேம் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கும். சரியா சொல்கிறது? தேவதானப்பட்டி காமாட்சியம்மன் கோயில் பக்கத்துலேயே மஞ்சளாறு இருக்குது. ஆமாம், இப்படி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஆற்றுக்கிட்ட கடற்கரைக்கிட்ட இருக்கிறதெல்லாம். அதனால தான் அந்த காலத்தில் கோயிலில் பூரா தெப்பக்குளம் வச்சான். தண்ணி இருக்கணுங்கிறதுக்கு தெப்பம் வச்சு அதை சிறப்பு செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கணக்கு சார்.
இது இப்படியெல்லாம் இந்த ஆலயங்கள்ல இன்னும் நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்சது இது. இல்லை நீங்கள் சொன்ன விஷயத்தில் எல்லாத்தையுமே நம்ம ஒரு வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா பணம் வர்றது கோயில் சொல்லிட்டீங்க, இழந்த புகழ செல்வத்தை மீட்கிறதுக்கு ஒரு கோயிலை சொல்லிட்டீங்க. ஸோ ஒவ்வொரு கோயிலும் சொல்லியிருக்கீங்க, நம்ம பார்க்குற நேர்களுக்கு தெரியும். ஆனாச்சு இதில் ஒரு சின்ன கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும். இப்போ குழந்தை இல்லை, பெரும்பாலான மக்கள் வந்து கேட்குறது எங்களுக்கு குழந்தை இல்லை. நானும் போஸ்டர் போடுறப்பெல்லாம் கீழே கமெண்ட் போடுறாங்க, ஐயா எனக்கு 15 வருஷமாச்சு 10 வருஷமாச்சு இன்னும் குழந்தை இல்லை. முருகன் போஸ்டர் போடுவோம் கம்யூனிட்டி போஸ்டரில், அதில் கேட்பாங்க எனக்கு குழந்தை வேணும்பாங்க. அந்த மாதிரி இருக்க மக்களுக்கு பொதுவாக ஒரு கோயில் சொல்லுங்கள். இப்போ குழந்தை இல்லைன்னா நல்லா பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நாங்கள் போய் பிறந்ததெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தாய் தந்தைக்கு 8 வருஷம் கழித்து குழந்தை, அது பாண்டியூல் போய் கிடச்சிது. நிறைய பேருக்கு மதுரை பாண்டியூல் போய் குழந்தை கிடச்சிதுன்னு சொல்கிறது என் காதால் கேட்கு நிறைய சொல்லுவாங்க. சரியாக பார்த்துக்கோங்க, நிறைய சொல்லுவாங்க. சிலருக்கு இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ராமேஸ்வரம் திருப்புல்லானின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து குழந்தை பேர் கிடைக்குதுங்கிற விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கு. இப்போ நிறைய அந்தந்த ஏரியாவில் சில இடங்கள்லாம் இருக்குது. இதில் இந்த இடங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு வலுவானது. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ஒருவருக்கு குழந்தையில் அவர் திருச்செந்தூர் போன பிறகு குழந்தை வந்து அவருக்கு முருகன் பேரே வச்சார். அவர்லாம் ஒரு 11 வருஷம் இல்லை, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு விடாமல் விசாகத்துக்கு போனார். அவருக்கு சொன்னார் என்ன மாதிரி போனேன். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சது. இதில் அங்கே போய் இந்த பேர் வச்சுக்கலாம் கூட வேண்டிக்கலாம் இல்லை. ஆமாம், எனக்கு உங்கள் பேர் விடுறேன், எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்டுக்கலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தான் குழந்தை கிடச்சதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நிறைய வந்து இல்லைன்னு அவங்க மருத்துவரை நாடுறது, இறைவனை நாடுறது, அதில் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிடும். எங்களுக்கெல்லாம் 8-9 வருஷமாக இல்லை. பாண்டியூல் வந்த பிறகு தான் நாங்கள் 4 பேர் பிறந்தோம். அப்போ 4 பேருக்குமே பாண்டின்னு வச்சாங்க. இப்போவும் மாதம் மதுரை பாண்டியை பார்க்க வந்துடுவேன். எனக்கு குலதெய்வம் முட்டையசாமி கோயில்பட்டிக்கிட்டே இருக்குது. எனக்கு பாண்டிசாமி ரெண்டையுமே நான் வணங்கிக்கிட்டே வருவேன். பாண்டி முனீஸ்வரர்லாம் நான் மாதம் ஒரு தடவை வந்து வணங்கிக்கிட்டே வருவேன். இது ஏன் உங்கள்கிட்ட கேட்டேன்னா, நீங்கள் சொல்லி நிறைய பேருக்கு அந்த குழந்தை பெறப்பட்டது கிடச்சிருக்கு. ஆமாம், அதுவும் எல்லோராலும் கைவிடப்பட்டு நீங்கள் சொல்லி கிடச்சிருக்கு. ஆமாம், 2 பேருக்குலாம் ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் வந்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு. அது பெரும்பாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வம் சொல்வேன். சார் குழந்தை பேருக்கு காமனாக ஒன்று தெரிஞ்சுக்க, சூரிய நமஸ்காரம் மிகப்பெரியது. சூரிய நமஸ்காரம் விடாமல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சூரியனை வணங்கிக்கிட்டே வாங்க. காலையில் எழுந்திரிச்சிடணும், அதிகாலையில் எழுந்திரிச்சிடணும். சூரிய நமஸ்காரம், சூரிய காயத்ரி, இது உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பெற கொடுக்கும். இதெல்லாம் இருக்குது. இயற்கை வழிபாடுக்கு ரொம்ப முக்கியம். சித்ரா பௌர்ணமியில் சித்ரா பௌர்ணமி எவ்வளோ ஃபேமஸ். அன்றைக்கி நிலாச்சோறு சாப்பிட்டோம்ல, ஆற்றுல உட்காந்து சாப்பிட்டோம். திங்கள்னா உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்லாம், மார்கழி மாதம் வர திங்கக்கிழமை, சித்திரை மாதம் வர திங்கக்கிழமைக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சக்தி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தீங்களா சார்? நீங்கள் உண்மையிலே வந்து பார்க்குற நேரில் நான் இன்னும் வந்து நம்ம ஜாதகத்தை பற்றி தான் பேசுவோம், இல்லைன்னா கட்டத்தை பற்றி பேசுவோம், இல்லைன்னா செயற்கையை பற்றி பேசுவோம், இது மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி தான் தங்கப்பாண்டைய பல கோயில்கள் சொல்லி நம்ம நேரில் கேட்டிருக்காங்க. இல்லை கோயில் வந்து எதுக்குன்னா எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க, அதுவே நல்லா தான் இருக்குது, நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இல்லை உங்கள் அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நீங்கள் நம்ம பேசுகிறது ஒரு நாளைக்கு எப்படினாலும் ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் பேசுகிறோங்க. பேசுகிறப்ப எத்தனை விஷயங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க. ஏன்னா உங்கள் நேரத்தை பார்த்து நம்ம பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கோயில் போகணுன்னு. அப்போ தான் நான் கேட்டேன், ஐயா அந்த கோயிலை வச்சு இப்போ போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி எபிசோட் வந்து நம்ம நேருக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த நம்ம போனதை நம்ம அனுபவத்தை சொல்லுவோம். ஆமாம், நிறைய ஜோதிடர்கள் வந்து கோயிலை பற்றி சொல்கிறாங்க, ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. ஆமாம், சரி, அதுவே வந்து சூப்பராக இருக்குன்னு அதுவே நான் நிறைய பேருக்கு சொல்லிடுவேன். மற்ற ஜோசியர் சொன்னதே பார்த்து நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணிடுவேன். நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிடணும். நிச்சயமா தெரியாதெல்லாம் அவங்க சொல்கிறாங்களே, நிச்சயமா அதே மாதிரி இந்த கருத்துக்களை நம்ம நேரில் எடுத்துக்குவாங்க. உங்கள் பொண்ணான நேரத்தை அந்த செம்பகத்தோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இல்லை அண்ணாச்சி, அதுதான் நான் முதல்ல மாதத்தில் ஒரு நாள் அளவுடு செம்பகத்தோப்பில் அது வந்து காட்டழகர் பெருமாள். செண்பகத்தோப்பில் வந்து அந்த பெருமாளை பார்த்து ஒரு எபிசோட் பண்ணிடுவோம்னாச்சு. நம்ம நேர்களும் அது ஆவலாக இருப்பாங்க. நிச்சயமாக உங்கள் நேரம் மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் வந்துடுறோம், அங்கே வச்சு பண்ணிடலாம் அண்ணாச்சி. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. சுகமே சொல்லுவேன் அண்ணாச்சி.